धन्नो शास्ता प्रचोदयात् ओम वागीश्वराय विद्महे हयग्रीवाय धीमहि धन्नो हंसः प्रचोदयात् ओम शिवाय नमः ओम महेश्वराय नमः ओम शंभवे नमः ओम विनाशिने नमः ओम सचशेखराय नमः ओम वामदेवाय नमः ओम विरूपाक्षाय नमः ओम कपर्दिने नमः ओम नीललोहिताय नमः शंकराय नमः ओम शूलभाणये नमः कटभाणये नमः पुष्पवल्लभाय नमः शिवविख्याय नमः मंगलाय नमः ओम श्रीकंठाय नमः पट्टप्रलाय नमः भवाय नमः ओम सर्वाय नमः ऋग्वेदाय नमः। கடவுளே, யாக பூஜை நல்லபடியா முடிஞ்சது. அதே போல கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடக்கணும். धान्यं धनं वसुं भगवत्प्रलाभं सदसंवत्सरं दीर्घवायुः सदमानं भवद्भृताय पुरुषक्षदेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति। धान्यं धनं वसुं भगवत्प्रलाभं सदसंवत्सरं दीर्घवायुः दीर्घायुष्मान् दीर्घसुमङ्गली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु। ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो प्रचोदयात्। ओम परमेश्वराय नमः। எப்படியோ யாக பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சது. இன்னையில இருந்து தொடர்ச்சியா 21 நாளைக்கு இந்த யாக பூஜை நடந்து 22வது நாள் கும்பாபிஷேகம் நடக்கணும். அதுக்கு உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் வேணும். எல்லாரும் கவலைப்படாதீங்க, என் பிள்ளை ஜாம் ஜாம்னு நடத்துவான். நாம போடுற திட்டம் எதுவுமே இப்ப ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுங்க. என் மாமன்காரன பூஜையில உட்கார விடாம தடுக்கலான்னு பார்த்தா கடைசியில அந்த டிரைவர் பயலும் சேர்ந்து அவர் கூட உட்கார்ந்து பூஜையை செஞ்சு நமக்கு ஷாக் கொடுத்துட்டான். அவனை நம்மளால ஜெயிக்கவே முடியலையே. நீ சொல்றது சரிதான் சந்திரா. அவன் நமக்கு பெரிய தலைவலியா தான் இருக்கான். நாம என்ன பிளான் பண்ணாலும் கடைசி நேரத்துல அதை உடைச்சிடறான். இந்த பூஜை விஷயத்திலயும் ராஜராஜனை வெளியே கொண்டு வர அவன் ஐஜி வரைக்கும் போயிருக்கான். ஒரு சாதாரண டிரைவருக்கு எப்படி ஐஜி வரைக்கும் செல்வாக்கு இருக்க முடியும்? எனக்கும் அதாங்க ஒண்ணும் புரியல. அவன் விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அததான் நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆமா சந்திரா, அவன் யாரு, என்ன பேக்ரவுண்டுங்கிறத இனிமே தீவிரமா அலசி ஆராயணும். எப்ப அவனுக்கு ஐஜி வரைக்கும் செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்பவே அவன் சாதாரண ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. டிரைவருங்கிறது அவன் போட்டிருக்கிற வேஷமோன்னு தோணுது. அவன் நடவடிக்கையில ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சந்தேகம் இருக்குங்க. அளவுக்கு அதிகமான புத்திசாலித்தனம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற விதம், அவன் பேசுற இங்கிலீஷ், இப்போ போலீஸ் செல்வாக்குன்னு எல்லாமே சந்தேகத்தை உண்டு பண்ணுது. ஒரு சாதாரண டிரைவருக்கு இவ்ளோ திறமைகள் இருக்க சான்ஸே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு சூப்பர்மேன் மாதிரி தான் தெரியறான். ஆமா சந்திரா, அதனாலதான் அவனை ஜெயிக்கவே முடியல, தோத்துக்கிட்டே இருக்கோம். சீக்கிரமாவே அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அக்கா மூலமாவே அவனை அந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். கொஞ்சம் டைம் கொடு சந்திரா, அவன் ஜாதகத்தையே முன்னாடி தூக்கி போடுறேன். சரிங்க. அதை விட உடனே செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. அதை உடனே நாம செஞ்சாகணும். நீ எதை சொல்ற சந்திரா? நாளைக்கு கல்யாண மண்டபத்துல ரேவதிக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அக்கா அத ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஃபங்க்ஷனை நடக்க விடாம பண்ணணும். அதுக்கு
நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சது என் அக்கா செங்கல் சூளையில வேலை செய்யறவங்களுக்கு அவ டிரைவர் மாப்பிள்ள மூலமா சம்பளம் கொடுக்க 50 லட்சம் ரூபாய் பணத்தை மண்டபத்துக்கு எடுத்துட்டு வர போறா. அது எதுவுமே கணக்கு காட்டாத பணம். அதனால இன்கம் டாக்ஸ்க்கு போன் பண்ணி வர சொன்னா கண்டிப்பா அவங்க அக்கா வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால ஃபங்க்ஷனும் நின்னு போயிரும். கண்டிப்பா செய்யறேன் சந்திரா. கோயில் பூஜை விஷயத்துலதான் கோட்டை விட்டுட்டோம். இந்த தடவை நம்ம தோக்க கூடாது. உங்க அக்காவை பழி வாங்கியே தீரணும். சரிங்க, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி, பாத்துப்போ. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு திடீர்னு தேங்க்ஸ் சொல்ற? திடீர்னுலாம் இல்ல, மனசுல சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். அதான் எதுக்கு தேங்க்ஸ்னு கேட்டேன். அது இன்னைக்கு யாக பூஜை நல்லபடியா முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம். நீ மட்டும் அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணி சம்மதிக்க வைக்கலன்னா இந்த பூஜையே நடந்திருக்காது. இதுல உன் அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? இங்க பாரு, என்ன பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும். உண்மையிலேயே நான் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கேன்னு நீ நம்பர்தா இருந்தா பதிலுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவியா? என்ன ஹெல்ப் பண்ணும்? நீ நான் ஆஸ்திரேலியா போறதுக்கு எல்லா பேப்பர்லயும் சைன் பண்ணி கோஆபரேட் பண்ண இல்லையா? ஆமா. இனிமேதான் உண்மையான பிரச்சனை இருக்கு. எங்க அம்மா கண்டிப்பா என்னை கிளம்பி போக விடவே மாட்டாங்க. ஆனா நான் போயே ஆகணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்?